உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாக்கும் சோழனுக்கும் இடையில டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது நிலா வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியான ப்ரொமோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு ராகவோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு சீரியலில் இல்லாமல் இருக்கும்போது இப்போது நிலாவுக்கு வந்து டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ராகவோட என்ட்ரி இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சே அவர் வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு திரும்பவும் ராகவ் வந்துட்டு நிலா கிட்ட திரும்ப பேசுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கோர்ட்டில் வந்துட்டு எதிர்பார்க்காத ஒன்றா நடந்திருக்கு. நிலா வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அட்வொகேட்டுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. நேற்று தானே இந்த பொண்ணு அப்படி சொல்லுச்சு அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ கூட நிலா ஸ்ட்ராங்காக இல்லை நான் பிரிய போகிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னா டிவோர்ஸும் கொடுத்துட்றாங்க. வெளியில் வேக வேகமாக போகும்போது சோழனுக்கு ஒன்றுமே புரியல. பின்னாடியே போய் நிலான்னு கூப்பிட்டாலுமே நிலா நிற்காமல் அப்படி ஒரு கோபத்தை காட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. சோழனால் தாங்கவே முடியாத ஒரு இதில் வந்துட்டு நேராக சேரனுக்கே ஃபோன் பண்ணிடுறாரு. சேரன்கிட்ட சொல்லி அழுகிறாரு, திரும்ப பாண்டிக்கிட்ட சொல்லி அழுகிறாரு. சரின்னு நடேசனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நடேசன் வந்துட்டு கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு உனக்கு இதெல்லாம் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே ரொம்பவுமே கோவம் வந்துடுது சோழனுக்கு. ஐயோ முதல்ல ஃபோனை வெய்யா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. என்னென்ன இப்படி சொல்கிறான் சோழன் அழுகிறானே அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதான்டா ஒன்றும் புரியல. காலையில் கூட நான் பேசினேன்டா நிலா கிட்ட. ஆனால் நான் சோழன் கூட இருக்க போகிறேன், நான் வாழணும்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னிச்சுடா. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியலேடா அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் சோழன் வந்துட்டு பின்னாடி வராரு. நிலா தனியாக ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. தனியாக வராங்கங்கும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நேராக கூப்பிட நிற்காமல் நிலா விறுவிறுன்னு உள்ளே போயிட்டு ரூமில் உட்காந்துடுறாங்க. பின்னாடியே சோழன் வரும்போது என்ன தாண்டா நடந்துச்சு ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் வந்து அழுதுகிட்டே போயிட்டு இப்போது சேரனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. கூடவே பாண்டி பல்லவன் எல்லாருமே போயிட்டு அப்படியே ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் திரும்பவும் இப்போ உள்ளே போயிட்டு என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சோழனும் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது சேரனுக்கு ஒன்றுமே புரியல. நேராக போயிட்டு ரூமையே தட்டுறாரு. நிலா கொஞ்சம் வெளியே வாப்பா, என்னப்பா ஆச்சு, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா நிலாவும் ரொம்ப நேரமாக கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கும்போது ஏன்பா இப்படி பண்ண, காலையில் கூட நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லைப்பா, நீ டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு தானே என்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் அப்படி தானே சொன்னேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு என்னை இவர் ஏமாற்றிருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடாக இருந்திருக்காருன்னு எனக்கு இன்றைக்கி தானே தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படி நடந்துச்சு அப்படிங்க போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கான்ஸ்டபிள் அங்கே வந்திருந்தாருன்னு அவர்கிட்ட இவர் வாயாலே வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காருன்னு அவர் கேட்குறாரு. அப்போது இவர் சொல்கிறாரு எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, நாங்கள் லவ்வர்ஸை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி இவர் வந்துட்டு அவர் கேட்டதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு நான் ஓடி வந்துட்டேங்கிற மாதிரி என்னை அசிங்கமாக சொல்லி வச்சுருக்காருன்னு. நான் ஏற்கனவே இருந்த கல்யாணம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி தான் எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்கிட்ட ஒரு ஹெல்ப்பை கேட்டேன். அப்போது இங்கே வந்து என்னை வந்து லவ் பண்ணேன்னு சொன்னதுனால தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் லவ் பண்ணல, ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருந்தா வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்கல்லண்ணே. நானும் இப்படி வந்து கஷ்டப்பட்டுருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லையே. என் வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் நினச்சேனோ அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிருப்பேன்ல. இப்படிலாம் நடந்திருக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லைல்ல. அவரோட சுயநலத்துக்காக என்னை எந்த அளவுக்கு ஒரு எப்படி ஏமாத்திருக்காரு பார்த்தீங்களா. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இவர் கூட என்னை வாழ சொல்கிறீங்களா? அதனால தான் நான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், சோழன் கூட என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி சோழனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நடேசன் பார்க்குறாரு. ஏண்டா டேய், சின்னதாக ஒரு பொய் சொன்னது எந்த அளவுக்கு எப்படிலாம் போய் நிற்குது பாத்தியாடா அப்படிங்கிறாரு. யோ சும்மா போயிரியா, என்னை நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கே உனக்கு இதெல்லாம் வேணுண்டாங்கிற, நீ நிஜமாவே எனக்கு அப்பா தானா இப்படி பேசிகிட்டு இருக்க? அவள் தான் அப்படி பேசுகிறானா, நீ ஏதாவது சொல்லுவ அப்படின்னு சொல்லி உனக்கு ஃபோன் பண்ணால் உனக்கு வேணும்னு சொல்கிறது இல்லாமல் இப்போ வந்து நான் பண்ணதை வந்துட்டு இப்படி நீ சொல்லிட்டு இருக்கியா? ஏற்கனவே நான் பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சு தானே அவள் இத்தனை நாள் கொஞ்சம் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் மாறிட்டான்னு நினச்சேன். திரும்பவும் அதையே சொல்லிட்டு இருந்தா. நான் பண்ணேன் தான், எதுக்காக, எனக்கு நிலாவை பிடிச்சிருந்துச்சு, அதனால சரி நான் அந்த எண்ணத்திலேயே போகலை. அங்கே போனதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரிலாம் சொன்னதுனால சரி இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு ங்கிற மாதிரி நானும் ஆமான்னு சொல்லிட்டேன். எல்லாமே நிலா மேலே நான் வச்ச பாசத்தினால தானே, அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. சேரனுக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அவன் என்னதான் உண்மையாக லவ் பண்ணாலும் சொன்ன விஷயமா இருக்கட்டும், நடந்துக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு தப்பான விஷயம் தானே, அதை தானே அந்த பொண்ணு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சேரனுக்கு புரிய வந்தாலும் எப்படியாவது சமாதானப்படுத்தலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் நிலாவோட கோவம் அங்கே குறையவே இல்லை. வேக வேகமாக பேகெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே போய் தடுத்து பார்க்குறாங்க. இல்லை என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி
கிளம்பி போகும்போது பல்லவன் வந்துட்டு, "அண்ணே நீ இருங்க, நீ தனியாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, நானாவது கூட வரேன் நீ" அப்படிங்கிறாங்க. "வேணாண்டா நீ இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "அண்ணி உங்களுக்கு சோழனை மேலே தானே கோவம், என் மேலே என்ன நீ கோவம், நான் என்ன நீ பண்ணேன், நான் வரேன் நீ" அப்படிங்கும்போது இப்போ நிலாவுக்கே பார்க்குறதுக்கா சரி வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பல்லவன் கூடவே போகும்போது இங்கே நின்று எல்லாருமே கூப்பிடுறாங்க. விறுவிறுன்னு போகும்போது சோழனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே வாசல்லே உட்காந்து ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழுகிறாரு. ஸோ நிலா கூட பல்லவன் போகும்போது பல்லவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிலா அப்படியே அழுதுகிட்டே வராங்க. "அண்ணி நீ அழாதீங்க அண்ணி, ரோட்டில் எல்லாருமே பார்க்குறாங்க, எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கு அண்ணி, எனக்கும் அழுகலாம் வருது அண்ணி" அப்படிங்கிறாங்க. "விட்றா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டே நடக்கிறாங்க. "அண்ணி நீங்கள் பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துட்டீங்க, இப்போ எங்கே அண்ணி போவீங்க நீங்கள்" அப்படிங்கிறாங்க. "நான் நேராக திவ்யா கிட்ட பேசிட்டு நான் ஹாஸ்டலுக்கே போய்க்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திவ்யா வந்துட்டு சோபனா கூட அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது, "திவ்யா எங்கே இருக்க" அப்படிங்கிறாங்க. "நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் நிலா" அப்படிங்கிறாங்க. "சரி இரு நான் அங்கேயே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ ஆஃபீஸ்க்கு போய்ட்றாங்க. அங்கே போனால் அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து நிலா வந்து போகும்போது கூடவே பல்லவனும் வரும்போது பார்க்குறாங்க. "என்ன நிலா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, ஏன் முகமே ஒரு மாதிரி இருக்குது" அப்படிங்கிறாங்க. "அது ஒன்றும் இல்லை திவ்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "சொல்லு நிலா" அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே "பல்லவா நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்பு" அப்படிங்கிறாங்க. "என்ன நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க என்னன்னு தெரியாமல் நாங்கள் எப்படியோ நீ வீட்டில் நிம்மதியாக இருக்குது, நான் இருக்கேன் நீ உங்கள் கூட" அப்படிங்கிறாங்க. திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல. "நிலா என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்னப்பா ஆச்சு" அப்படின்னு சொல்லி பல்லவன்கிட்டையும் கேட்குறாங்க. பல்லவன் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கும்போது, "ஒன்றும் இல்லை திவ்யா, எனக்கு நீ தங்கியிருக்கீல ஹாஸ்டல், அங்கேயே வந்துட்டு எனக்கு ஒரு ரூம் மட்டும் புக் பண்ணி தர முடியுமா, நான் உன் கூடவே ஷேர் பண்ணி இருந்துக்கிறேனே" அப்படிங்கிறாங்க. "நிலா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எதனால் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, கையில் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன பல்லவாச்சு" அப்படின்னு கேட்குறாங்க. "அது ஒன்றும் இல்லை, சோழனனுக்கும் அன்னிக்கும் அதான் டிவோர்ஸ் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல, இன்னைக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அண்ணி வேற அண்ணன் மேலே இருக்க கோவத்தில் பேகெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாங்க, அதான் நானும் கூடவே வந்துட்டேன்" அப்படின்றாங்க. "அப்போது அப்படின்னா பல்லவனுக்கு" அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு போயிடுவேன், அண்ணி எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் அண்ணி கூட வந்தேன்" அப்படிங்கிறாங்க. அப்போ திவ்யா ஒரு மாதிரி பார்த்துட்டு, "இப்போ என்ன நிலா, ஏன் இப்படி கோவத்தில் முடிவெடுத்துட்ட, இந்த முடிவில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா" அப்படிங்கிறாங்க. "திவ்யா ப்ளீஸ், நீயும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்தாத, எனக்கு இப்போ நான் தனியாக இருக்கணும், எனக்கு உன் ரூமில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வந்து உன் ஹாஸ்டலில் பேசி எனக்கு ரூம் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கூட" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸாக இரு, நம்ம பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சோபனா கிட்ட போயிட்டு, "சோபனா நான் கொஞ்சம் நிலா கூட என்னோட ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. "என்ன திவ்யா, ஏதாவது பிரச்சனையா" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறமா அங்கே பேசி ஹாஸ்டலில் சேர்த்துமே விட்டுடுறாங்க. கூடவே பல்லவன் நின்றுட்டு இருக்கும்போது, "அப்போது நான் பார்த்துக்கிறேன்டா பல்லவா, நீ கிளம்பு" அப்படிங்கிறாங்க. "அண்ணி எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அண்ணி, என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க அண்ணி" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் பேசுவேன்" அப்படிங்கிறாங்க. "இல்லை அண்ணி, உங்களுக்கு சோழனை மேலே தானே கோவம், எங்கள் மேலெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் என்கிட்ட பேசலாம்ல நீ" அப்படிங்கிறாங்க. "பல்லவா நான் ஃபோன் பண்ணுறேன்டா, உன்கிட்ட நான் பேசுகிறேன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு வீட்டுக்கு" அப்படிங்கிறாங்க. அப்படியே பல்லவன் நின்றுட்டே இருக்கும்போது, "கிளம்புடா" அப்படிங்கிறாங்க. "சரிங்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி கவலையோடய உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லவனும் அப்படியே கவலையோடு உள்ளே வராரு. பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு, "டேய் பல்லவா, எங்கடா நிலா, எங்கடா போச்சு, எங்கடா விட்டுட்டு வந்த" அப்படின்னு மாறி மாறி கேள்வியாக கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நான் எவ்வளோ சொன்னேன், அண்ணி கேட்கல, ஆனால் அன்னைக்கு அண்ணி போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்கல்ல அவங்க ஃப்ரெண்டு திவ்யா கூட, அங்கே தான் இப்போ ஹாஸ்டலுக்கு தான் போயிருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "ஹாஸ்டலில் சேர்த்துக்கிட்டாங்களாடா" அப்படிங்கிறாங்க. ஆமாம் சேர்த்துக்கிட்டாங்க, ஆனால் நேராக நாங்கள் அவங்க ஆஃபீஸ்க்கு தான் போனோம், அங்கே தான் அவங்க திவ்யா இருந்தாங்க, அங்கே போய் பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கே இப்போ அண்ணி ஹாஸ்டலில் விட்டுட்டு தான் நான் வரேன்" அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது, "அண்ணன் என்ன சொல்லுச்சு" அப்படிங்கிறாங்க. "அவன் என்னடா சொல்லுவான், நிலா இந்த பக்கம் கிளம்பி போனதுலேருந்து அவன் அழுதுகிட்டே தாண்டா உட்காந்துருக்கான்" அப்படின்னும்போது எல்லாருக்குமே கஷ்டமாகுது. சோழனங்கிட்ட நம்ம எவ்வளவோ சொன்னோம், ஆனால் அண்ணன் தான் கேட்கல அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி கோவமும் வருது அந்த கஷ்டத்தோட. "டேய் என்னடா எல்லாருமே என்னையவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பண்ணேன்னா எதுக்காகடா பண்ணேன், நிலா மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால தானடா நான் பண்ணேன், எப்படியாவது சரி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நிலா நம்ம கூடயே இருப்பா, அப்படி அப்படியே மாறிக்குவான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன்டா, ஆனால் என் நம்பிக்கை சுத்தமாக ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போயிடுச்சுடா, அந்த கான்ஸ்டபிள் எதுக்கு தான் அங்கே வந்தாரோ" அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நடேசன் பார்க்குறாரு. "டேய் இதை தாண்டா கர்மான்னு சொல்லுவாங்க, நீ எங்கெங்கே என்னென்ன பண்ணாலும், யாருக்கு என்ன பண்ணினாலும் அது அவங்களுக்கே ஒரு நாள் தெரிய வரும்போது அப்போ தாண்டா நீ உடஞ்சி அழுவுன்னு நான் நினச்சேன்டா, அதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் உனக்கு அது நடந்துருச்சு பார்த்தியா, இதை தாண்டா ஆண்டவன் இருக்கான்னு சொல்கிறது" அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி கோவம் வருது. "அண்ணே இந்த ஆளை முதல்ல போக சொல்லுண்ணே, எனக்கு சரியான கோவம் வருது, எப்போ பாரு இருந்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு" அப்படிங்கிறாங்க. சும்மா நீ இருங்களேன்ப்பா, ஏன்ப்பா அவனே கஷ்டத்தில் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, "என்னமோ பண்ணி தொலைங்க, அந்த பொண்ணு தான் வீட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் வீடாக இருந்துச்சு, இப்போ அதுவும் போச்சுல்ல, எல்லாரும் மொத்தமாக உட்காந்து ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழுவுங்கடா, குடும்பமே நாசமாக போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து வெளியே போயிடுறாரு.
இப்போ சோழன் வெளியில் நின்றுட்டு நிலாவுக்கு கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. நிலா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா பல்லவனுக்கு ஃபோன் வருது. அண்ணே அண்ணி தானே இப்போ பண்ணுறாங்க அப்படின்னோடனே பேசுடா பேசுடா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் திரும்பி பார்க்குறாரு. பாருண்ணே நான் ஃபோன் பண்ணுறேன், என் ஃபோனை நிலா எடுக்க மாட்டேங்கிறா, பல்லவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. சரி இருடா, அவங்க அதுக்காவது பண்ணியிருக்காங்கல்ல, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுடா அப்படின்றாங்க. பல்லவன் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அண்ணி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பல்லவா, இனிமேல் உங்கள் அண்ணன் எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. இப்போ நான் நம்பரை பிளாக் பண்ணாமல் வச்சுருக்கேன். இனிமேட்டுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா நான் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். ஒழுங்காக எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அண்ணி ஏன் நீ இப்படி கோவப்படுறீங்க, அண்ணன் உங்கள் மேலே இருக்க பாசத்தில் தானே நீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பல்லவா போதும், நீயும் அதே மாதிரி பேசுனீன்னா உன்கிட்டயும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ நான் அதை பற்றி இனிமேல் பேசலை அப்படின்னு சொன்னோன்னே சரிடா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே கஷ்டமாக போகுது. சோழன் அப்படியே உட்காந்து அழுகும்போது விடுடா, இன்னைக்கு நிலா ரொம்ப கோவத்தில் இருக்கு போல இருக்கு, சரியாயிரும்டா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ அதுவும் அழுகாதடா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு அழுதுட்டுருக்காரு. ஸோ மறுநாள் பார்த்தா நிலாவும் அப்புறம் திவ்யாவும் ஹாஸ்டல்லேருந்து வெளில வராங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளியில் வராங்க. அப்போ பார்த்தா அந்த டைமில் தான் கரெக்டாக ராகவும் அந்த சைடு காரில் வரும்போது இவங்க 2 பேரும் இங்கே வரதை பார்த்தோன்னே காரை நிப்பாட்டிட்டு நேராக வராரு. வந்துட்டு 2 பேரையுமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவங்களுமே ஒரு மாதிரி பார்க்கும்போது என்ன பார்த்துட்டு பேசக்கூட மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ராகவ், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிலா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபைன் அப்படிங்கிறாங்க. அது சரி, நிலா என்ன ஹாஸ்டல்லேருந்து வெளில வராங்க, நிலா எப்பயும் அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க, இங்கேருந்து வந்துட்டு இருக்காங்களே, என்ன திவ்யா அப்படிங்கிறாங்க. அப்படியே திவ்யா ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கும்போது நிலா பார்த்துட்டு திவ்யா எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் காட்டிட்டு ஒரு மாதிரி பேசுகிறத பார்த்தோன்னே இப்போ ராகவே புரிஞ்சுக்கிறாரு. என்ன நிலா இங்கேருந்து வர்றதை பார்த்தா கோர்ட்டில் டிவோர்ஸ் ஆகிடுச்சு போல இருக்குது, அதனால தான் அவங்க வீட்டில் இல்லையா அப்படிங்கும்போது அப்படியே நிலாவுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்க ராகவ், எனக்கு டிவோர்ஸ் ஆகுது ஆகலை, நான் எங்கேயோ இருக்கேன், உங்களுக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை, எதுக்கு இப்படி நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா உன் மேலே இருக்க அக்கறையில் தானே வந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு இருக்க தெரியாது எனக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்துக்கோங்க ராகவ், உங்களோட ஹெல்ப் எதுவும் எனக்கு தேவையில்லை, அதே மாதிரி உங்களோட அனுசரணையும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா இப்படியே பேசிகிட்டு இருக்க, அப்படின்னா நான் நினச்ச மாதிரி உனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. அப்படி திவ்யா ஒரு மாதிரியே பார்த்துட்டு ராகவ் ப்ளீஸ், நிலாவே நொந்து போயிருக்கா, ஏன் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் சொன்னது தான் உண்மை அதானே அப்படிங்கிறாங்க. அப்படியே திவ்யா ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு என்னென்னலாம் பிரச்சனை, உனக்கு என்ன இதெல்லாம் தலையெழுத்தா, உன் அழகு என்ன, உன் ஸ்டைல் என்ன, உன் படிப்பு என்ன, உன் ரேஞ்ச் என்ன, போய் நீ அந்த டிரைவரா, சரி அவன் ஏமாற்றி தான் உன்னை கல்யாணம் பண்ணான்னு அப்போவே தெரிஞ்சு போச்சு, அதான் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல, நான் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்கிறேன், இங்கே பாரு நிலா, இப்போ கூட உன் மேலே நான் அதே லவ்வோட தான் இருக்கேன், இப்போ மட்டும் நீ ஓகேன்னு சொல்ல, நம்மளோட கல்யாணத்தை ஜாமுன்னு நடத்தி உன்னோட ரேஞ்சே வேறு மாதிரி, உன்னோட கனவு என்னவோ அதெல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி நான் உன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஏன் நிலா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு செம்ம கடுப்பாகுது. ராகவ் ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தான் இந்த அப்போவே விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. நிலா அப்போ நீ சொன்னா அப்போ உனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு வந்து நீ சொன்ன, சரி நான் கல்யாணம் ஆகலைன்னு நினச்சி உங்ககிட்ட பேசினேன், கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது ஒரு ஃபோர்ஜரி மேரேஜ்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போவே நான் நினச்சேன் இந்த மாதிரி தான் நடக்கும்னு, அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு, இனிமேல் உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ நிலா, நீ ஏன் இப்படி யோசிச்சுட்ருக்க, நான் தான் உனக்கு சொல்கிறேன்ல, இங்கே பாரு நிலா நல்லா யோசிச்சுக்கோ, இதை விட ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீயும் நானும் சேம் ஃபீல்டில் இருக்கோம், அதுவும் இல்லாமல் உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த கொஞ்ச நாள்லேயே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் நிலா, நீ ஏன் என்னை வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிற, கொஞ்சமாவது யோசியேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு செம்ம கோவமாக வருது. வா திவ்யா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. நிலா நான் பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கிளம்புறேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எனக்கு உங்கள் கூட பேச பிடிக்கலன்னு அர்த்தம் ராகவ், ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போது நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வந்து கண்டிப்பாக ராகவ் வந்துட்டு நிலா கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுவார். இனிமேலும் நிலாவும் சோழனும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு வீட்டில் ஏதாவது நடந்து அது மனசு தாங்காமல் நிலா வீட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கா, இல்லை கொஞ்ச நாள் இப்படியே இருந்து தான் போகுதா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சோழனை பற்றி புரிஞ்சுக்குவாங்களா, என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.